ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அன்பு தேவ மனுஷன் ஜான் தாமஸ் பாப்பா, ஆண்டவருடைய மகனை பிறந்து 127வது ஆண்டை காணபடியான கிருபை தந்திருக்கீங்க சாமி. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சாமி. அவர் வாழ்ந்த பூமியிலே, ஒரு ஊழியம் செய்த பூமியிலே என் கால் வைக்கும்படியான கிருபை தந்தீங்கப்பா. பாக்கியத்திற்காக கூட நன்றி சுவாமி. அப்படியே மறைத்து வெளிப்படுங்க. வந்துடுற மக்களுக்கு அநேகமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தாங்க, ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்க இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தம்பி டேனியல் என்னை ரொம்ப விமர்சனையாக கூப்பிட்டாங்க. இவ்வளவு விமர்சனையாக என்ன வரவேற்பு கூட ஒன்று நினைக்கவே இல்லை. நான் இன்றைக்கு காலையில் நாகர்கோவில் மார்த்தாண்டம் பக்கத்தில் தான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். காலையில் அழகியா மண்டபத்தில் சரியாமல் கால் சிலிப்பாகி கீழே விழுந்ததுனால நடக்க முடியலை இன்னைக்கு. அதையும் வச்சுட்டு நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு நான் கிளம்புனது 7:30 மணிக்கு தான் மார்த்தாண்டத்தை விட்டு. 7 மணிக்கு தான் கரெக்டாக கிளம்புறேன் மார்த்தாண்டத்தை விட்டு. அதுக்கப்புறம் வள்ளியூரில் ஒரு அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அவங்கள பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். அப்புறம் தான் இருவாள் சொன்னாங்க, ஐயா முன்ன பின்ன வந்தால் பரவாயில்ல, பாட்டாறு நடந்துக்கிட்டு இருக்குது, மக்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லின்னு வந்துட்டேன். ஒரு சந்தோஷம் என்ன கேட்டால், ஜான் தாமஸ் ஐயாவை நினச்சி நான் பார்க்கேன். இந்த கோபுரத்தை பார்க்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஒரு முறை அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்காக இந்த கோபுரத்தில் ஏறி போனேன். பாதி வெளியினால் ஏறி போக முடியலை. கீழே இறங்கி வந்துட்டேன். வெறும் பதனி முட்டை சுண்ணாம்பூச்சி கட்டப்பட்ட கோபுரம். 37 ஆண்டுகள் இந்த இடத்துல ஊழியம் பண்ணியிருக்காரு. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். அதேபோல் கோதுமை மணியாக இந்த பூமியில் விதைக்கப்பட்ட மனுஷன் நினச்சி நான் பார்க்கேன். அதே போல் திருமண்டலத்தை நினச்சி நான் பார்க்கேன். 2 பேராயர்கள் டிஸ்மிஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க. 2 பேராயர்கள். ரொம்ப சந்தோஷமான காரியம். 2 பேராயர்கள். எவ்வளோ வேதனை தரக்கூடிய காரியங்கள். அரசியல் பண்ணி ஒருத்தரும் பரலோகத்துக்கு போகிறதில்லை. ஒரு டிசியும் போகிறதில்லை, குருவானவரும் போகிறதில்லை, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரும் போகிறதில்லை. ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட மிஷினரி பூமிக்கு வராமல் இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே எதுக்கு இங்கே வேறு நாட்டில் பிறந்து இங்கே வரணும்? வேறு நாட்டில் பிறந்து இங்கே பூமியிலேருந்து விதைக்கப்படணும். நீ என்ன செஞ்சுருக்க? நீ இந்த பூமியில் பிறந்து, ஜான் தாமஸ் பிறந்த பூமியில் பிறந்து நீ என்ன ஊழியம் பண்ணியிருக்க? என்ன காரியம் பண்ணியிருக்க? பழி வாங்கக்கூடிய மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. துட்டு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போடுற, கள்ளத்தனமான ஊழியம் பண்ணுற. இது ஊழியமா? வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு கிறிஸ்தவ இங்கிலாந்து தேசத்தில் சூரியனே மறையாதான். உலகம் முழுதும் இங்கிலாந்து தேசம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் பகல்னா இந்தியாவில் இரவு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம், நாட்டில் பிறந்த முதல் குழந்தைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க, 2வது குழந்தைய இராணுவத்துக்கு கொடுப்பாங்க. என்னைக்கு அந்த நாடு தரிசனத்தை இழந்ததோ, சீனி திசை ஆகிட்டு. இங்கிலாந்து தேசத்தில் ஆலயங்கள்லாம் பள்ளிவாசல் ஆயிடுச்சு, ஆலயங்கள்லாம் விக்கிரக கோட்டையாயிடுச்சு, ஆலயங்கள்லாம் கேளிக்கை கூடமாக ஆயிடுச்சு, ஆபாச சினிமாக்கள் ஓடக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை இல்லை. வைராக்கியம், துன்மார்க்கம், பேசித்தனமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழலை. எவ்வளவு வேதனை தெரியுமா? ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபை
ஆண்டவர் பூமியில வாழ்ந்தாலெல்லாம் நன்மை சீர சுற்றி திரிந்தார். வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்னிலே பாவுண்டு யாரை என்னை குற்றப்படுத்தும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்க மாலை பத்தி ஒன்றும் பேச முடியல, சுத்தமா வாழ முடியல. தவறான வாழ்க்கை, தவறான காரியங்கள், தவறான அட்மினிஸ்ட்ரேஷன், இதான் காரணம். உண்மையான வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யமான தீவிரம் ஆக்கிரமிக்க தப்பான். பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, பணம் உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியாது. சாபத்தை கொண்டு வந்துடும். உன் வாழ்க்கை 2 காசுக்கு ஆசைப்பட்டான் கியாசி. வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 5 வாசிக்கும் போது, கியாசி 2 தாளந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான். சந்ததியை குசுவையாய் மாறினான். இதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னா கடவுளுக்கு உண்மையான நீ வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். இந்த உலகத்தை ஒன்றும் நீ கொண்டு வந்ததில்லை. நீ போகும் ஒரு காரியத்தை ஒன்றும் எடுத்து சொல்ல முடியாது. கரஸ்பாண்டா எத்தனை லட்சம் திருடலாம், செக்ரட்டரி ஆனால் எத்தனை லட்சம் திருடலாம். இப்படித்தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க ஒழிய திருச்சபையா உனக்கு லாபம் உண்டா? திருச்சபையா பாரம் உண்டா? திருச்சபை ஊழியத்தில் ஆண்டவருக்கு நம்ம உண்மையான மக்களை வாழக்கூடிய மக்களை வாழ்றோமா? நீ உண்மையாக வாழுவாயானா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோடும் கணிதரும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்தய சுற்றில் ஒளிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் நிவேதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காண்பாய். வேதத்தில் வாசிக்கமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா? உண்மையான வாழ்க்கை நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா? பணத்தை நோக்கி ஓடாத. பணம் ஒரு நாளும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. சாபம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம், வேற எங்கேயும் போய் படுக்காது. பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில ஆசுவான பிள்ளைகளை மாறி போவாங்க. காரணம், உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா? எத்தனை விஷயங்கள் வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து பூமியில விதைக்கப்பட்டாங்க ஐயா. பூமியில விதைக்கப்பட நான் மனுஷனா வாழ முடியாது, மனுஷனா வாழ்ந்திருக்க முடியாது. எங்க பகுதியில் பேரன்பூருக்கு மிஷினரி 36 ஆண்டுகள் வாழ்ந்தார். 36 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாரு. 36 ஆண்டுகள் வாழும்போது 22 வயசுல திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணி 14 வருஷம்தான் மனைவியோட வாழ்ந்திருக்காரு. 3 பிள்ளைகள். மனைவி இறந்து போயிட்டாங்க. 3 பிள்ளைகளையும் அனாதி ஆகிட்டு போயிட்டாங்க. அவரோட மைத்திரன் ஜெர்மனில் இருக்காங்க. ஜெர்மன் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெர்மனுக்கு வந்துரு, நீங்கள் வாழ முடியாது, பிள்ளைகளை வச்சு வாழ முடியாதுன்னு சொல்லும்போது அவர் அழுதாரா. இந்த ஜனங்கள் அழுவதை என்னால் பார்க்க முடியலை, ஜனங்கள் அழுவதை என்னால் பார்க்க முடியலை, நான் வர முடியாது. நீ பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் 3 பிள்ளைகளை அனுப்பிட்டான். சங்கரன் கோயில் பக்கத்தில், சிவகாசி பக்கத்தில் பனியடியில் பயங்கரமான காலரா நோய், மக்கள் கூட்டமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. ராக்லண்ட் மிஷன் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் 37 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. இவர் 36 வருஷம், அவர் 37 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. அப்போ அவருக்கு உதவியா போய் ஊழியத்துக்கு போறாரு. ஊழியத்துக்கு போகும்போது ஜனங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்கும்போது ராக்லண்ட் சொல்றாரு, தம்பி ரொம்ப கிட்ட போகாதப்பா, நோய் கொடூரமான நோய், இது மெடிசனே கிடையாது அப்படி சொல்லும் போது அவர் சொன்னாரா, எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா,
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. தியாகமாக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. தம்பி டேனியல் ஐயா குருவான்னு சொன்னாங்க, சாயல்புரம் போப்ஸ் காலேஜுக்கு 35 லட்சம் கொடுத்து செட்டு போட்டு கொடுத்தோன்னு சொன்னாங்க. உண்மை. ஷெட்டு போட்டு கொடுத்து முடித்த உடனே பெல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு பாளையங்கோட்டில் பெல் ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற ஒரு சிஸ்டர் வந்து அழுதா என்கிட்ட, ஐயா தம்பிக்கு 17,000 ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, அரியர்ஸ் இருக்கு, அந்த சர்டிஃபிகேட்டை தர பண்ணாங்க, சர்டிஃபிகேட் தர பண்ணாங்க, நீங்கள் சொல்ல முடியுமான்னு எனக்கு கேட்டா. சரி சொல்கிறேம்மான்னு சொல்லி பிரின்ஸிபலுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நம்ம டிஎஸ் ஜெயசிங் பேசுகிறேன், நம்ம கல்லூரிக்கு நான் பண்ணி கொடுத்தேன்ல, அது மாதிரி பக்கத்தில் புதுக்கோட்டைக்கு ஆலயம் கட்டி கொடுத்துருக்கேன், இப்படி நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருக்கேன் ஐயா, அந்த மகளுக்கு இதான் செய்ய முடியுமான்னு கேட்டேன். சரி அனுப்புங்க ஐயா பண்ணி கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த மகள்கிட்ட சொல்லி, ஏழை பிள்ளை, தகப்பன் கிடையாது, தகப்பன் கிடையாது, தாய் தான், யார் வீட்டிலே 10 பாத்திரம் விலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, உதவி செய்யன்னு சொல்லி அனுப்புனா அங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கே அப்படி செய்ய முடியாதம்மா போன்னு அனுப்பிட்டாங்க. யார்கிட்ட கேட்டே அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த மாதம் போயிருக்கும்போது கேட்டேன், என்னம்மான்னு கேட்டேன், அழுதா, ஐயா தரமாட்டேன்ட்டாங்க, தரமாட்டேன்ட்டாங்க, நான் ஏழை இல்லை, நான் ஏழை இல்லை. ஆண்டவர் மலப்பிரசங்கத்தில் திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினார், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன்னாரு. குடும்பமே கடவுளுக்கு பிரியமான குடும்பம், தேவனோடு வாழக்கூடிய குடும்பம், ஒரு சாட்சி உள்ள குடும்பம். மகளுடைய தாய் வந்து வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து விட தாய் என்ன செய்யட்டியான்னு சொன்னா, என்ன செய்யன்னு சொன்னா, நம் நிர்வாகம் அப்படி இருக்கு. கோர்ட்டுக்கு செலவழிக்காம எத்தனையோ கோடி, கோர்ட்டுக்கு கேஸை உடைக்கிறதுக்காக கேஸுக்கு போட்டு கோடி கோடியாக செலவழிக்காங்க. ஒரு ஏழை பிள்ளைக்கு 17,000 ஃபீஸ் கட்டுறதுக்கு லெஸ் பண்ணக்கூடிய மனசு இல்லை. இவங்களும் ஊழியம் பண்ணுறாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவனை ஆண்டவர் எங்கிருந்து அவனை ஆசீர்வதிப்பார்? வாயில் உண்மை இல்லை, செய்யல் உண்மை இல்லை, செயலில் உண்மை இல்லை, இது ஊழியம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இந்த மிஷனரி வாழ்க்கையை பாருங்கள், எதுக்கு அவங்க இடம் வந்து 10,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த பூமியில் வீடு கட்டி கொடுத்து ரெய்னி செய்கிற மூலமாக சில காரியங்கள் செய்து கொடுத்து ஏன் செய்யணும்? அவங்கள ஏன் அந்த வேலையை செய்யட்டும், ஏன் அந்த வேலையை செய்யணும்? சிவகாரிசில் ராக்லண்டையர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன் 500 ஏக்கர் நிலத்தில் அவர் அடக்கம் பண்ணுவாங்களாம். 500 ஏக்கர் நிலத்தில் இங்கே வந்து இறந்து 37 வயசில் இறந்துட்டார். 92 வயசில் சாகக்கூடிய மனுஷன், 97 வயசு 102 வயசு சாகக்கூடிய மனுஷன் இங்கே உள்ள உஷ்ணம் தாங்க முடியாமல் ரத்தமாக வாந்தி எடுத்தார். ரத்தமாக வாந்தி எடுத்து
அவர் முள்ளுக்காட்டில் ஒன்று அடக்கம் பண்ணாங்க. பனையடிப்பட்டியில் அடக்க முடியல, மழை, எல்லா ஓடையிலையும் தண்ணி, சரீரத்தை கொண்டு போக முடியல. சிவகாசியில் முள்ளுக்காட்டில் அடக்கம் பண்ணாங்க ஐயா. அவர் கல்லறை முள்ளுக்காட்டில் போட்டாங்க. முள்ளுக்காட்டுக்குள்ள எவ்வளோ வேதனை. அது மாத்திரமல்ல, ராக்லாண்ட் ஐயா சர்ச்சில் ஒரு அரடி நிலம் இருக்குது. ஒரு அரடி நிலத்தை ஒரு ஆண்டவர் அறியாத மனுஷன் அங்கே உள்ள சர்ச்சு செக்ரட்டரிட்ட பேசி அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனுடைய சிலையை வைக்கிறதுக்கு இப்போ உள்ள போயிட்டான். அந்த குருவான்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டார். காரணம் கேட்ட கடவுள் பயம் இல்லாத வாழ்க்கை. சாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சாபம் குடும்பங்களே ஆஸ்வதிக்கப்பட முடியாது. குடும்பமே ஆஸ்வதிக்கப்பட முடியாது. ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு வாழு, உண்மையாகி வாழு. ஒன்றுமே இல்லை. உன் குடும்பத்தில் ஏன் கஷ்டம்? உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உன் வாழ்க்கை உண்மை இல்லை. மருமகள் ஏன் உனக்கு உண்மையான மருமகளை வரல? உன் மருமகளை ஏன் ஏற்றுக்கிடலை? காரணம் கேட்ட வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லை. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து பாரு. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து பாரு. கடவுளை எப்படி ஆஸ்வதிக்கா இருப்பாரு. நீ கடவுளுக்கு பயந்து வாழும்போது ஒரு தூசி மேல உங்களோட உட்கார ஆண்டவன் உதவிக்க மாட்டாரு. நம்ம கிட்ட சொன்ன ஒரே காரியம், எங்க அம்மா நல்லா ஜபிக்கக்கூடிய தாய் ஐயா. என் தம்பிக்கு ஒரு 17,000 ரூபாய் ஃபீஸ் குறைக்க மாட்டேன்ட்டாங்க. என் தாய் அந்த நினைச்சு நோய்வாய்ப்பட்டாயா, என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. ஒரே மாதிரி சொன்னேன். ஒரு சிறுவனிக்கா ஸ்திரீ மார்க் 7வது இடத்துல வாசிக்கும் போது கூட்டத்தில் தள்ளிக்கிட்டு நெருக்கிட்டு வாரா. எல்லாரும் பார்க்காங்க. அவளுக்கு ஒரு மகா நோய்வாய்ப்பட்டு மரணத்தோடு போராடிட்டு இருக்கா. ஆண்டர் நெருக்கிட்டு வாரா. ஆண்டர் பார்க்காரு. எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அந்த பெண்ணு எவ்வளோ நேரமும் நிற்கிறாயா, எவ்வளோ நேரமும் நிற்கிறாயா. அவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த வார்த்தை காதில் விழுந்தது. விழுந்தோன்னு சொன்னா, ஐயா மேசது ஒரு துணுக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொன்னா. நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொன்னா. அந்த வார்த்தை கேட்ட உடனே மகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். அதுதான் நம்மகிட்ட சொன்னேன். யாரோ ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தார்ல. ரூத் புஸ்தகத்தை, எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 127 நாடுகளை ஆண்ட அகேசர் ராஜா காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப நெருக்கடி. 127 நாட்டில் வாழ கிறிஸ்தவங்களெல்லாம் சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுறான். ஒரு அம்மான், ஒரு துஷ்ட அம்மான் வந்தான். துஷ்ட அம்மான் வந்து 50 முழம் ஒரு தூக்குமரம் பண்ணி முருதக்காயின்னு ஒரு மனுஷனை, ஒரு தெய்வ மனுஷனை கொன்னுடணும்னு நினைச்சான். சட்ட கொடூரமான ஒரு ஆர்டர் போட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவன் நிறைய பேர் அம்மான் தான் வாழ்கிறான். 95 பேர் அம்மான் வாழ்கிறான், 5 பேர் கிறிஸ்தவன் வாழ்கிறான். சபையில் 95 பேருக்கு அம்மான்கள் வாழ்கிறான், 5 பேர் தான் உண்மையான கிறிஸ்தவன் வாழ்கிறான். செய்தி கேட்ட உடனே முருதாக்கி தாங்க முடியல. அழுறான், துடிக்கிறான். தன் உடையெல்லாம் ரெட்டுடுத்திக்கிட்டான், சாம்பலில் புரள்றான். இந்த செய்தி அரண்மனை இருக்க எஸ்தர் ராஜாதிக்கு போகுது. போன உடனே வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து விட்டு அவனை ட்ரெஸ் மாற்ற சொல்கிறா. மாட்டேன்ட்டுதான். என்ன சொல்கிறான், நம்ம ஜனங்கள் அழிய போகிறாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு முக்கியமா அப்படிங்க. என்ன மக்கள் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சீனியார்ட்ட அட்மிஷன் போடுறாள்ல, தப்பு ரெக்கக்னேஷன் ஆகுதோ ஆகலையோ, பணத்தை கொடுத்து எதாவது சரி பண்ணலாம். 40 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் எப்படி பணம் வருமோ அப்படித்தான் போகும். வாசப்படியில் படுத்துருக்கோம். சில போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது 4000 3000 கொண்டு போயிடுவாங்க. கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பாங்க. வீட்டுக்கு போனால் பிள்ளை சீரியஸ் ஆயிரும், மனைவி சீரியஸ் ஆயிரும். அந்த 4000க்கு 5000 செலவாயிடும். இதுதான் வழக்கம். உண்மையாக நீ வாழ்ந்து பாரு, கடவுளுக்கு பைரியமாக வாழ்ந்து பாரு, ஆண்டவரோடு வாழ்ந்து உண்மையாக நீ வாழ்ந்து பாரு. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆஸ்வாதத்தை தருவார் தெரியுமா. முடியாது, ட்ரெஸ் முடியாதுன்ட்டான். அப்போ ஒரே வார்த்தை சொன்னா, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால
சுகமா இருக்கான்னு நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? நீ அரண்மனையில் வாழ்றதுனால சுகமா இருக்க வாழ்றியா? இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும். 5:17 3:4-17 வாசி பார்த்தேன். எஸ்தர் 4:17 அன்னைக்கு நீயும் தகப்பன் வீடு தப்ப மாட்டீங்க. நீயும் தகப்பன் வீடு தப்ப மாட்டீங்க. கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்வாயானா, கடவுளுக்கு விரோதமான திருச்சபையில் உட்கார்ந்து கடவுளுக்கு விரோதமான காரியத்தை சதி திட்டத்தை போடுவாயானா, தவறான எண்ணங்களை கொண்டு வருவாயானா, ஆண்டவர் ஒரு நாள் மன்னிக்க சித்தம் இல்லை. மன்னிக்க முடியாது. எப்படி மன்னிக்க முடியும்? ஆண்டவர் எல்லாத்தையும் சகலவும் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாக படைச்சிருக்கிறாரு. ஒருத்தர் தப்ப முடியாது. நிறைய பேர் நினைக்கலாம் தப்பிலாம், நான் படிச்சிருக்கேன், எனக்கு செல்வாக்கு இருக்கு, மேல அதிகாரிகள் இருக்கு, ஒன்றும் தப்ப முடியாது. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். எத்தனை பரிசுத்தவான்கள் பூமியில விதைக்கப்பட்டாங்க ஐயா. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னை நான் தரங்கம்பாடி போயிருந்தேன். தரங்கம்பாடிக்கு போயிருக்கும்போது 337 வருஷத்துக்கு முன்னால் வந்த மிஷினரி சீக்கன்பால் பெற்றெடுத்த குழந்தை, 1.5 மாச குழந்தை, அந்த சூழ்நிலை சரியில்லாமல் செத்து போச்சுது. அவர் எடுத்து ஆல்டரில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. 228 பேரோட டிராவல் ஓடி வந்திருக்காரு. 228 நாள் 68 பேர் கூட வந்திருக்காங்க. 30 பேர் செத்துட்டாங்க வழியில். 228 நாள் டிராவல் வந்து என்ன நிலைமை? சாப்பிட ஒன்றும் கிடையாது. கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சிருக்காங்க. கடல் தண்ணியை குடிச்சிருக்காங்க. மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்ருக்காங்க. பச்சை மீனை சாப்பிட்ருக்காங்க. வந்த ராஜா உள்ள உடலை முழங்கால நின்று ரத்தம் கசிஞ்சு எழுதிருக்காரு. இந்த காட்சியை ராஜா பார்த்து ஜெயிலில் அடைச்சி போடுறான். ஜெயிலில் அடைச்சி போட்டு மீண்டும் வெளியே வராரு. வெளியே வந்தால் வீடு யாரும் கொடுக்கல. வீடு யாரும் வாடகைக்கோ சொந்தமாக எதுவும் கொடுக்கல. காசு இல்லை. மீண்டும் 228 நாள் டிராவல் பண்ணி தான் நாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த இடத்தெல்லாம் விற்று, சொந்த வீட்டெல்லாம் விற்று எல்லா பணத்தையும் கொண்டு வந்து தரங்கம்பாடியில் இடம் வாங்கி பள்ளிக்கூடம் கட்டி தனக்கு வீட்டை கட்டி வாழ்ந்திருக்காரு. ஒரு அச்சு கொடுத்த நிறுவி பைபிளே உருவாக்கியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரலன்னா இந்த பைபிள் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு அவர் வரலன்னா வேத பாடம் நம்மகிட்ட இல்லை, வேத புஸ்தகம் நம்மகிட்ட இல்லை. இதை உணரக்கூடிய மனுஷமா வாழ்றோமா? இன்னைக்கு பைபிள் சொசைட்டிக்கு போனால் எத்தனை லஞ்சம், எத்தனை கள்ளத்தனமான கணக்கு, சாபம். 3 வருஷமே திருநெல்வேலியில் லேசுகிட்டே இருக்கேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. காரணம், செக்ரட்டரியாக வாரங்க, கரஸ்பாண்டாக வாரக்கான், துட்டு எப்படி அடிக்கலாம், எப்படி கல்லாப்பாயின்னு போடலாம். திருநெல்வேலிக்கு வரும்போது எம்டியாக வரான். இன்னொருத்தர் பெட்ரோல் போட்டால் திருநெல்வேலிக்கு வர முடியுது. வீட்டுக்கு போகும்போது பாக்கெட் நிறையா காசு கொண்டு நினைக்கான். எவ்வளோ பெரிய சாபம் தெரியுமா? எவ்வளோ பெரிய சாபம் தெரியுமா? இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை வாழணும். உண்மையான வாழ்க்கை கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் அது விரும்புகிறார். 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தானே, வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 26:15 வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு காட்டி கொடுக்கேன். என்ன கொடுக்கன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுக்கன்னு சொன்னாங்க. 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். வாழ முடிஞ்சதா? வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27:4 வாசிக்கும் போது தேவாலயத்தில் மட்டும் காசை விட்டறிதான். குற்றமல ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே, குற்றமல ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு தூக்கி எறிதான். அங்கே இருக்க வேதபார பரிசை என்ன சொல்கிறாங்க? அது உங்க பாட்டுடா, எனக்கு நடா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ காட்டி கொடுத்த, உன் வேலை முடிஞ்சு போச்சு, எங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டோம், அது ஓம்பாடுன்னு சொன்ன உடனே நாண்டு கொண்டு போய் செத்தான். ஒவ்வொரு நாள் வருஷமும் வியாழக்கிழமையில செத்த நாட்கள்ல எருசலேம் பட்டணத்துல ஆவி கதறுதான். ஐயோ, குற்றமல ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, ஆவி கதறுதான். மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியல. காட்டி கொடுத்தேன் பிள்ளை போறா, காட்டி கொடுத்தேன் மனைவி போறா, எல்லாம் கேவலமா பேசுறாங்க. இதுதான் வாழ்க்கை. அடுத்த பணம் கள்ளத்தனமான பணம் வாழ்க்கை வந்துன்னா குடும்பத்திற்கு சமாதானமே போயிடும்.
சந்தோஷமே போயிடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. ஒரு பணம் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான். உனக்கு ரத்தம் சிந்தி மரித்தாரே, உனக்கு சுந்தர ரத்தத்தை கொடுத்தாரே, அந்த ஆண்டவர் நினைச்சு பார்க்கணும் ஐயா. ஒவ்வொரு நாள் கூட எவ்வளவு பாதுகாக்காரு, எவ்வளவு பாதுகாக்காரு, எவ்வளவு வழி நடத்துறாரு. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எல்லாரும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எல்லாரும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடி ஆவலாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடி ஆவலாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவர் எப்பவும் நமக்கு ஆக்கக்கூடிய தெய்வம். ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். நான் சென்னையில் இருக்கேன். நாங்கள் 4 சகோதரர்கள். 2 சகோதரர் இப்போ தான் கர்த்தர்கள் நித்திரை அடைஞ்சாங்க. இவ்வீடு ஒரே கூட்டு குடும்பம். இன்றைக்கு ஒரே குடும்பம்தான். ஐயா சொன்ன மாதிரி யாரும் வந்தாலும் சாப்பிட்லாம். ஏன்னா அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் எங்கள் வீடு. ஏன்னா ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அந்த லட்சியம்தான். எங்கள் தம்பி தான் எஸ்சிஎஸ் காலேஜுடைய செக்ரட்டரி. அவர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடாத அளவுக்கு 11 கோடிக்கு மேலே சேர்த்து வச்சுட்டார். காலி பண்ண நினைக்கிறாங்க. 12 லட்சம் கோடிக்கு மேலே. அவர் வெளியே போனால் தான் இவங்க பணத்தை எடுத்து சாப்பிட முடியும். அந்தளவுக்கு வந்துட்டாங்க. எத்தனையோ குற்றம் சாட்டுறாங்க, எத்தனையோ குற்றம். அவர் ஒரு பைசா டீ கூட அவர் பாக்கெட்டில் தான் குடிப்பார். வேதத்தில் வாசியம் இல்லை. அப்போ சில 20-30 வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கையில் வேலை செஞ்சுருக்காரு. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியன்னார். அப்படித்தான் பிறந்திருக்கோம். அது திருச்சவோ காசை எடுத்து சாப்பிடணும். காரணம் தலைமை பீடம் சரியில்லை. தலைமை பீடம் சரியில்லை. சாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எதையும் வருத்தப்படுறதில்லை.
கடவுளுக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. வாரத்துக்கு 3 தடவை ஃப்ளைட்டில் வரணும். ஒரு மாதத்தில் எத்தனை லட்சங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு மட்டும். ஒரு பைசா யார்ட்டையும் கிளைம் பண்ணுறதில்லை. எத்தனையோ அப்பாயின்மெண்ட்டு சீனியாரிட்டியா. சில பேர் அதுக்கு முன்னே இருந்தவங்க இருக்க போகிறவங்க எவ்வளவு ஒரு சப்ஜெக்ட் வாங்கினா எவ்வளோ பணம் எடுக்கலாம், இதைத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் அவங்களும் ஒத்து போய்கிட்டு இருக்காங்க. இது சரியில்லாத வாழ்க்கை. சாமுவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு மகன், அன்னாளுக்கு குழந்தை இல்லை. புருஷன் எல்கானா, அவர் 2 மனைவி. பெனினாள், அன்னாள் 2 பிள்ளை மனைவி. பெனினாளுக்கு 10 பிள்ளைகள், அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை. அழுறா. அப்போ எல்கானா சொல்கிறான், அந்த 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகமல்லவா அப்படின்னு சொல்கிறான். இதான் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேதனை. ஆனால் ஒரு பொருத்தனை பண்ணுறா. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். 7 வருஷம். இப்போ கூட வள்ளியூருக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். தம்பிகிட்ட போய் கேட்டேன், 7 வருஷம் குழந்தை இல்லைன்னாரு. ஜோமனிட்டு வந்தேன். நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். உடனே அவன் ஒரே வழி தான், ஆண்டவர் தான் வழி அப்படின்னு சொல்லி சிலுவையில் தேவனுடைய ஆலயம் இருக்குது. ராத்திரில் எல்லோரும் படுத்த பிறகு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடுறா. ஓடி எங்கே போய் கண்ணீர் விட்டு அழுறா. உதடு அசைது வாய் பேசலை. இந்த காட்சியை பார்க்க ஏலி தாத்தாங்க 98 வயசு நிரம்ப பிரதானாசிரியர் அங்கே இருக்கா. அவர் கேட்காரு, எந்த மட்டும் குடிச்சிருக்க, உன் குடியை ஒன்றுட்டு விளக்கு, உன் குடியை ஒன்றுட்டு விளக்குன்னு சொல்கிறான். அவள் ஒரே வார்த்தை சொல்கிறான், ஐயா நான் வேசின் மகள் அல்ல, மனக்கலசம் ஸ்ரீ, வேசின் மகள் அல்ல, மனக்கலசம் ஸ்ரீ. அழுவுறா. அவன் ஒரு வார்த்தை அதுக்கு பிறகு சொல்கிறான். 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனுடைய கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது வார்த்தை சொல்லி அனுப்புகிறான். அதுக்கு பிறகு அவன் மனக்கலக்கமாகவே இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்தா. ஆனால் ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொன்னா, எனக்கு ஆண் பிள்ளை தருவீரானா. அவன் தலையில் சவருங்கத்தி படுறதில்லை. மரண நாள் மட்டும் கடவுளுக்கு வாழ்வான். ஒரு சாட்சி கொடுத்தா. அதே போல் சாமுவேல் தீர்க்கதரிசி ரிட்டையர்ட் ஆகிற காலம் வருது. 1 சாமுவேல் 12 வாசிக்கும் போது 3 சொல்கிறான், யாருடைய கழுதையை நான் எடுத்துக்கிட்டேன், யாருடைய எருதை நான் எடுத்துக்கிட்டேன், யாருக்கு நான் பொல்லாப்பு செய்தேன், யாருக்கு அநியாயம் செய்தேன் சொல்லி கேட்கான். சொன்ன ரெட்டத்தையும் திருப்பி தரேன்னா. இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு திருச்சபையில் வாழ்கிறவன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டான் டிசின்றாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ன்றாங்க. திருச்சபைக்கு விரோதமான காரியங்களை செய்து திருச்சபை 2ஆக்கி ஊர்த்து கொண்டாட்ட கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி திருச்சபை 2ஆக்கி எவ்வளவோ பண்ணுறாங்க. இது வாழ்க்கை இல்லை. வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டம். என் தம்பிகிட்ட என்ன சொன்னது ஒரே வார்த்தை அதை தான் சொன்னேன். இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம், உண்மையா இன்னும் வாழுவோம், இனியும் வாழுவோம். உண்மையாக வாழ்ந்துட்டோம், இதுவும் இனியும் வாழ்வோம். முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நிசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நிசரதில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இல்வமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே.
வந்திடாரே அன்பரறியாமல் வந்திடாரே கண்விழி போலா காத்திடுவே எல்லரே கண்விழி போலா காத்திடுவே எல்லரே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. சரி, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஆயிடுச்சு, எங்களுக்கும் ஆகலை. எனக்கு சொல்ல தென்காசி தான் போகணும், பரவாயில்ல. கழுதன்னு வாழ்கிறோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. 3வது பேராயரர் வரவர் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்கணும். இடையில டிஸ்மிஸ் ஆகக்கூடாது. காரணம் நம்ம தான் காரணம். 1 தீமோத்தேயு 3வது இடத்த வாசி பார்த்தீங்கன்னா கண்காணி எப்படி டிசி ஏசி பிசி எல்டிசின்னு வருது இல்லை, எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும். துன்மார்க்கமான வாழ்வு வாழக்கூடாது. குடிகாரனாக இருக்கக்கூடாது. வேசிகளனாக இருக்கக்கூடாது. பணத்தை திருடவனாக இருக்கக்கூடாது. ஜெபமணி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா வரப்போகிற காலங்களில் சரியில்லாத காலங்கள். மனுஷகுமாரன் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவர் விசுவாசத்தை காண்கணும். நீ உண்மையாக வாழ்ந்த அப்படி சொன்னால் உன் குடும்பம் நல்லாயிருக்கும். அநியாயமாக துட்டு வாங்கணும். நீ ஓட்டு போகிறதுக்கு இன்னொருத்தன் ஃபீஸ் சந்தை கட்ட நினைக்காத. உனக்கு மாதம் 300 கட்ட முடியாதா? 300 கோயிலில் சந்தை கட்ட முடியாதா? இன்னொருத்தன் ஃபீஸ் சந்தை கட்டி அவனுக்கு நீ ஓட்டு போட்டு அவன் ஒன்று அடிமையாக்கி இது ஒரு வாழ்க்கையா? 300 கொடுக்க முடியாதா? அதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஊழியக்காரர்கள் வேணும். உண்மையான ஊழியக்காரர் வரணும். சாட்சியுள்ள ஊழியக்காரர் வேணும். ஜனங்கள் மேல் பரிதவிக்கக்கூடிய ஊழியக்காரர் வேணும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கான மனசாப்படாமல் எப்படின்னு சொல்லி நிவைப்பட்டதுக்காண்ட ஒரு கண்ணீர் விட்டு எழுதாரு. இன்னைக்கு இந்திய தேசத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் தெய்வமல்லதான் தெய்வம் என்று சொல்லி ஏமாந்து வாழக்கூடிய 147 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் மரித்தாரே, ரத்தம் சிந்தினாரே. இது மனதில் வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? தலையடி தாழ்த்தி ஜெபம் நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் இன்று முதல் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறார். உன் சரீரத்தை எத்தனை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். எத்தனை பிள்ளைகள் பிரஸ்டில் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், லங்ஸ் ஃபெயிலியரு. காரணம் பாவம். வாசப்படியில் படுத்திருக்கும், வேற எங்கேயும் போகாது. உன் சரீரத்தை எத்தனை பலவீனம் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை கண்ணீரான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். மதுரமான வாழ்க்கையை ஆண்டு தரப்போகிறார். குடும்பத்தில் போராட்டம், புருஷை குடிச்சு எத்தனை குடும்பத்தில் வேதனை, எத்தனை குடும்பத்தில் கண்ணீர், எத்தனை குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலை. நான் வள்ளியூரில் ஒருத்தரை பார்த்து கேட்டேன். அம்மாவுக்கு 82 வயசு, அப்பா இல்லை, குடிச்சியே செத்துட்டாரு. அவர் சொல்கிறதுக்குள்ளே கண்ணில் வடிஞ்ச கண்ணீரை பார்க்கணும். அவ்வளோ வேதனை. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்க முடியலை. காரணம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23வது இடத்துல கடைசி வசனம் வாசிக்கும்போது 27, 28, 29 வாசிக்கும்போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களின கண்கள், மதுவானம் இருக்கணும் தங்கி தருபவர்களுக்கு தானே. இன்னைக்கு கிறிஸ்தவம் எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமைக்கு பீரோவில் ஃப்ரிட்ஜில் வாங்கி சாராயம் குடிக்க குடும்பங்கள் எத்தனை பேர் உண்டு? ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம், ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாக கண்ணீரை பார்ப்பார்.
அதை கேளு. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோலை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டோலை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவியுன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவியுன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உள்ளை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உள்ளை சூழ்ந்து கொண்டாலோ, ஆழ்வருளை தேற்று நேரம் எல்லா பேரின்போ, ஆழ்வருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? உன் சரீரத்தில் பலவீனம் இருக்குமாண்டா? உன் இருதயத்தில் வலது கை வச்சு பாரு. ஆண்டவரே விடுதலை தாங்க ஐயா, ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டு சாமி, என் குடும்பத்தின் மீது தெளிக்கப்பட்டு ஆண்டு கேளு. இன்னைக்கு ஆண்டவனை பார்க்கிறார், இன்னைக்கு ஆண்டவனை பார்க்கிறார், கண்ணீரை காண்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பாராமல் இருப்பாரா? கடந்த மாதம் நடுவு குறிச்சிக்கு போயிருந்தேன். பானையில் சோர்பிக்கு சாப்பிட்றாங்க மண்பானையில்னு சொல்லி அந்த காட்சியை பார்க்கணும் போயிருந்தேன். குருவானவர் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு காலி இப்படி போயிட்டாங்க. அரசியல் சண்டையில் வேதனையாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 10:10 வாசிக்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வேறொன்றுக்கு வரான். ஆண்டு சொன்ன வார்த்தை 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவரே நீங்கள் சபையை நடத்துங்கன்னு கேட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். நோக்கி பார்க்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டலை பாதுகாத்து வழியெடுத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா.
என் வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க, மோர் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்க. 217வது ஆண்டு விழாவை கொண்டாடிய ஜான் தாமஸ் செய்ய நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாதங்களை முத்து கொடுக்குறோம் ராஜா. இந்த மனுஷன் பூமியில் வராமல் இருந்திருந்தா என் நிலைமை என்ன அறிகிறோம் சாமி. இந்த பூமியில் பிறந்த மனுஷன் டாக்டர் ஜெயசிங் சென்னையில் எவ்வளோ பெரிய பரிசுத்தவன் ஆண்டவரே. அதே போல் அநேக பரிசுத்தவான்கள் பூமியில் உண்டு ஆண்டவரே. ஒரு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. திருச்சபை அரசியலை மாற்றி கொடுங்கப்பா. பரிசுத்தமான பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வர கிருபை தாங்க. வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்பட்ட பெரிய கிருபைகளுக்கு நன்றி ராஜா. பலகீனமாக இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தை படுத்த மகனுக்கு படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன தெய்வம், பரிவு குருடனுடைய கண்ணீரை துடைத்த தெய்வம், பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்து அனுப்புங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிள்ளை கொடுத்த காணிக்கை விசேஷித்த கரங்கொண்டு ஆசுதிங்க. இதுக்கேற்ற பிரதிபலனை கொடுத்து கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்க எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.